மகர ராசி என்று ஒரு ராசி இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி வேண்டாம் என்று அவர்கள் விரும்பினால் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களோடு வாழ்வதும், அவன் குடும்பம், உறவு, அவனுடைய நாடு, சொந்தம், சொத்து, அந்த பற்றுகளோடு வாழ்வதற்கென்றும் இது இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து எனக்கு தெய்வங்களோடு வாழ வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால், மகர ராசியில் இருப்பவர்கள் விரும்பினால், அவர்கள் ராசியில் இருப்பது சர்வலோகங்களில் உள்ள ஆன்மாக்கள், அதில் உள்ள தெய்வங்கள், எல்லா வகையான தெய்வங்களும் இந்த ராசியில் தான் இருக்கிறது. பூமியில் இருக்கிற மந்திரவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஸ்பிரிட்டுகளானாலும் சரி, தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட அவதார ஸ்பிரிட்டுகளானாலும் சரி, பிரபஞ்சம் தோன்றும் போதே பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்பிரிட்டுகளானாலும் சரி, எல்லா வகை ஆவிகளும் மனிதனை எப்படி ஆள்கிறது, எப்படி ஆட்சி செய்கிறது, எல்லா விவரங்களையும் நன்றாக அறிந்து மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அதாவது கர்மா என்பது இல்லாமல் போக வேண்டும். நன்மையும் தீமையும் எல்லா கர்மாவும் இந்த வீட்டில்தான் பதிவாகும். இது மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் மிருகங்களுக்கும் மரங்கள் உட்பட அவைகளின் கர்மாக்கள் பதிகிற ராசி இந்த ராசியாக இருக்கிறது. இதில் எவருக்கும் எந்த உயிர்களையும் சேதப்படுத்தவில்லை. எல்லா துன்பங்களும் இன்ப உலகத்துக்கு போகிறதற்காகத்தான் இருக்கிறது என்று விருச்சிக ராசியில் சான்றிதழ் பெற வேண்டும். இந்த ராசியில் சான்றிதழ் தர வருகிறவர் ராகு ஆவார். இந்த ராகுதான் எல்லாவரையும் விழுங்குகிற மரணத்தின் கடவுளாக இருக்கிறார். இந்த மரணத்தின் கடவுள் இவர் இனி விழுங்குவதற்கு தகுதி உள்ளவர் அல்ல. இவர் இந்த உலகத்திலிருந்து இனி போகலாம். இவர் எந்த கர்மாவிலும் இவர் குற்றத்தில் அகப்படவில்லை. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனுடைய கர்மாவில் இருக்கிற நீதிகளையும் அநீதிகளையும் பிரித்து அறிந்து எவைகளை சாப்பிடலாம், எவைகளை விடுவிக்கலாம் என்ற அறிவு கொண்டவர் ராகு. இந்த ராசியிலிருந்து சான்றிதழ் தந்துவிட்டால் நீங்கள் இந்த பூமியிலிருந்து வெளியேறிவிடலாம். ஆனால் இதற்கு பிராய்ச்சித்தம் என்றும் ஒன்று இருக்கிறது. இந்த பிராய்ச்சித்தம் மூலமாகவும் வெளியேறலாம். அந்த பிராய்ச்சித்தம் என்பது வானத்தில் தோன்றிய நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை குறித்த அறிவுகளும் விளக்கங்களும் தெரிந்து கொண்டாலும் இந்த பூமியிலிருந்து வெளியேறிவிடலாம். இது மகர ராசிக்காரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.